நெல்லையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதல் வேட்டை 3 டன் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. திருநெல்வேலி மாநகரத்தில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் மாவட்ட உணவு பாதுகாப்பு துறையினர் பல்வேறு பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் டன் கணக்கில் பறிமுதல் செய்யப்பட்டன. திருநெல்வேலி டவுன் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட அலுவலர் டாக்டர் புஷ்பராஜ் தலைமையிலான குழுவினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே கடையிலிருந்து சுமார் 3 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. ஒரே இடத்தில் இவ்வளவு அளவில் பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பறிமுதலை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து உடனடியாக திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து உணவு பாதுகாப்புத்துறை, மாவட்ட சுற்றுச்சூழல் துறை மற்றும் பிற அரசு துறைகள் இணைந்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் பணிகளில் இறங்கியுள்ளன. சட்டவிரோதமாக பெருமளவிலான தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த அதிரடி சோதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை குறித்து அறிவுறுத்தல்களை வழங்கிய திருநெல்வேலி மாவட்ட சுற்றுச்சூழல் துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை பொதுமக்களும் வியாபாரிகளும் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க இது மிகவும் அவசியம். இதுபோன்ற அதிரடி சோதனைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து தீவிரமாக நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர்.